இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணோட புருஷனுக்கு சமீபத்துல நடந்து ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிருது. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தவர் இந்த பொண்ணு கிட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா, நீ உன்னோட புருஷனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு தன்னோட புருஷன் கிட்ட, நீங்க இங்கேயே இருங்க, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த பையனோட வீட்டுக்கு போறாள். போயிட்டு இவ்வளவு அழகான இவ்வளவு வசதியான ஒரு பையன் கூப்பிடும் போது நான் எப்படி வராமல் இருப்பேன், இனிமே நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்கிறேன்னு சொல்றாள். ஒரு 3 நாளைக்கு அப்புறமா தன்னோட பொண்டாட்டிய காணும்னு நிறைய இடத்துல தேடிட்டு ரொம்பவே சோகமா இவரு புலம்பிக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கிட்ட போய், காலம் முழுக்க உன் கூடயே இருந்து கஷ்டப்படணும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நீ இதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தலையிடாதேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து அவரோட மூஞ்சிலேயே வீசிட்டு, பிச்சைக்காரனாயே இதை வச்சு பொழைச்சுக்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாள். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறா. உடனே இந்த பையன், நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஏணி வச்சா கூட நீ என்கிட்ட வர முடியாது, நான் உன்னை வெறும் என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பிச்சைக்காரனோட பொண்டாட்டி நீ, இனிமே உன்னை கூட வச்சிருக்கிறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நடுரோட்டில விட்டுட்டு போயிட்டான். அப்போ அங்க வந்த இந்த பெண்ணுடைய புருஷன், நீ என்னை ஏமாத்திட்டு நடுரோட்டில விட்டுட்டு போன, ஆனா இப்ப பார்த்தியா உன்னுடைய வாழ்க்கையே நடுரோட்டில நிக்குது, இப்படியே தனியாவே கிடந்து சாகுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த பொண்ணு செஞ்ச செயலுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.